ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே இலவங்காத்த கிளி கதை அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்து கேட்டிருப்பீங்க. ஒரு கிளி வந்துட்டு ஒரு மரத்தில் போய் உட்காந்துச்சாமா. அது ரொம்ப நாளாக ஒரு சின்ன ஒரு காயை பார்த்துட்டு அது எப்படா பழுக்கும், எப்படா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சாமா. பட் அந்த காய் வந்து கடைசி வரைக்கும் பழுக்காமல் வெடித்து பஞ்சு பஞ்சாக போச்சுன்னும், அது பஞ்சாக போனது அந்த காய் மட்டும் இல்லைங்க, அந்த கிளியோட குட்டி நெஞ்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி கேட்டிருப்போம்ல, அது இந்த காய் தாங்க. இது பேர் தாங்க அங்கே உலகங்காயின்னு சொல்லுவாங்க, இந்த இலவங்காயின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ஆக்சுவலாக கிளி இதை சாப்பிடும். இப்போ இந்த இடத்துல கட்டாக இருக்குங்களா, இந்த பஞ்சு கிடக்குது பாருங்களேன். இது இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து வர பஞ்சு தான். காட்டனுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு பஞ்சு தான் இதில் வரும். இதுதாங்க இலவங்காத்த கிளி வந்து காத்திருந்த உலகங்காய், உலக மரம்னு சொல்லுவாங்க. இதில் தான் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மெத்தை, அப்புறம் இது இருக்குது பார்த்தீங்களா, வீட்டில் தலகாணி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இதில் தான் பண்ணுவாங்க. இப்போ மோஸ்ட்லி இது அவைலபிள் இல்லாதனால எல்லாம் ஸ்பாஞ்சிலேயே வந்துருச்சுங்க. பார்த்திங்கன்னா இதில் எங்கள் தோட்டத்தில் இருக்கப்போ இதை எடுத்து தான் நாங்கள் வந்து தலகாணியெல்லாம் பண்ணிக்குவோம். நல்லாயிருக்கும். இதில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ தான் இந்த காயை பற்றி தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிடலாம் முடியாது, பார்த்திங்கன்னா மாங்காய் மாதிரி கொஞ்சம் நீளமாக பார்க்க சூப்பராக இருக்கா, லென்த்தான ஒரு வெள்ளரிக்காய் மாதிரி தெரியுது. சாப்பிடலாம் முடியாது, அவ்வளோதான். பச்சை கலர் வந்து அடுத்தது காஞ்சி போய் படான்னு வெடித்து இந்த மாதிரி சைடில் இருக்கிற சின்ன சின்ன பஞ்சு பஞ்சாக போயிடும். இந்த ஒரு காய் கூட காட்டுறேன் பார்த்துக்குங்க. எங்கடா இதாங்க இந்த காயை இப்போ உடைக்கிறேன். எப்படி இருக்குப்போ, ஐயோ சாரி பாய்ஸ், இதை உடைக்க முடியல. இந்த இலவங்காத்த கிளி காத்த அந்த உலகங்காய்